வணக்கம் சகோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயம் மனசில் பட்டது. அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு மேபி அது தப்பாக போய் முடியாமல் உங்ககிட்ட வந்து, ச்சே நான் இப்படி நினச்சி பண்ணேன், ஆனால் இது இப்படி ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த நிலமையில் உங்களால் அவங்களுக்கு அதை சார்ந்து எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும், தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்டியா, இப்போ அனுபவி அப்படின்னு. ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் ஹர்ட் பண்ண மாட்டீங்க, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களை தேடி வராங்க. நீங்கள் மேலும் அவங்கள புண்படுத்தாதீங்க. ஈவன் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்கள ஃபுல்லாக அந்த விஷயத்துலேருந்து ரெக்கவர் பண்ணலைனாலும், சரி விடு எல்லாம் சரியாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு புது தெம்ப தரும். அதுலேருந்து அவங்க மீள ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப பலவீனமாக ஒடிஞ்சு போய் வந்திருக்கிறவங்கள, நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள ஒரேடியாக அந்த குழிக்குள்ளே தள்ளிடாதீங்க. நீங்கள் சொல்ல போகிற அந்த ஒரு வேர்ட் தான், நான் இருக்கேன், இதிலேருந்து கண்டிப்பாக உன்னால் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் என்ன சொல்கிறது, ரொம்ப வேல்யூபிளான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் மாரல் சப்போர்ட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தையும் மென்டல் சப்போர்ட்டையும் கொடுக்குறீங்களோ, அது நீங்கள் கொடுத்து உதவுற ஃபிசிக்கல் சப்போர்ட்டை விட, என்ன சொல்கிறது, காசு பணம் அந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய பலம். தேங்க்யூ. பை பாய்.